கிறிஸ்தவத்தின் இறுதி அழிவு என்ற தத்துவத்திற்கும் திருவள்ளுவரின் காலம் மற்றும் நிலையாமை கொள்கைக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளைக் காண்போம். கிறிஸ்தவம் உலகத்தை ஒரு முடிவை நோக்கி ஓடும் பயணமாக பார்க்கிறது. வள்ளுவம் உலகத்தை முடிவில்லாத ஒரு சுழற்சியாக பார்க்கிறது. நேர்கோட்டு இறுதி வெர்சஸ் தொடர் சுழற்சி, ஃபைனாலிட்டி வெர்சஸ் சைக்ளிசிட்டி. கிறிஸ்தவம் உலகம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில், அதாவது இறுதி தீர்ப்பு மற்றும் அழிவில் முடிவடையும். அதன் பிறகு பழைய உலகம் இருக்காது. ஒரு நித்தியமான புதிய வானமும் பூமியும் மட்டுமே இருக்கும். இது திரும்பப் பெற முடியாத ஒரு இறுதி, ஃபைனல். திருக்குறள். வள்ளுவர் காலத்தை சுழற்சியாக பார்க்கிறார். பிறப்பதும் இறப்பதும் எப்படி உறங்கு விழிப்பதை போன்றதோ அதுபோலவே பிரபஞ்சத்தின் இயக்கமும் மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு சுழற்சியே. ஆதாரம்: குறள் 339. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி, விழிப்பது போலும் பிறப்பு. பொருள்: இறப்பு என்பது உறங்குவதைப் போன்றது, பிறப்பு என்பது உறக்கம் நீங்கி விழிப்பதைப் போன்றது. இந்த குறள் தனிமனிதனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்ச விதியுமே முடிவற்ற தொடர்ச்சி என்பதையே உணர்த்துகிறது. அழிவின் நோக்கம்: தீர்ப்பு வெர்சஸ் மாற்றம், ஜட்ஜ்மெண்ட் வெர்சஸ் டிரான்சிஷன். கிறிஸ்தவம் இறுதி அழிவின் நோக்கம் சாத்தானை நிரந்தரமாக தோற்கடிப்பதும் விசுவாசிகளை பிரித்தெடுப்பதும் ஆகும். இது ஒரு மகா சுத்திகரிப்பு. திருக்குறள். உலகம் நிலையற்றது என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஆனால் அந்த நிலையாமை என்பது அழிவை குறிக்கவில்லை, மாறாக மாற்றத்தை குறிக்கிறது. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகின் பெருமை, மகிமை என்கிறார் வள்ளுவர். ஆதாரம்: குறள் 336. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமையுடைய இவ்வுலகு. பொருள்: நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லப்படும் நிலையாமையை உடையது இவ்வுலகம். வள்ளுவரை பொறுத்தவரை உலகம் அழிந்து போகும் என்பதைக் காட்டிலும் அது கணம்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதும், அந்த சுழற்சியிலிருந்து ஆன்மா வீடு பேறு பெறுவதுமே முக்கியம். 3. இறுதிநிலை, புதிய பூமி வர்சஸ் பிறவா நிலை, டெஸ்டினேஷன். கிறிஸ்தவம் அழிவுக்குப் பின் ஒரு புதிய பூமி தோன்றும். அங்கு கடவுளின் ராஜ்யம் நித்தியமாக இருக்கும். திருக்குறள். பிறவி என்பதை ஒரு பெரும் கடல் என்று வள்ளுவர் உருவகப்படுத்துகிறார். இந்த கடலுக்கு அழிவு என்பது இல்லை. இதிலிருந்து நீந்திக் கடந்து கரை சேர்வது மட்டுமே இறுதி இலக்கு. ஆதாரம்: குறள் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். 24 தத்துவங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு, கிராண்ட் சம்மரி கன்க்ளூஷன். நாம் இதுவரை விவாதித்த 24 அடிப்படை தத்துவங்களும் கிறிஸ்தவத்திற்கும் திருவள்ளுவரின் உலக பொதுமறைக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய தத்துவார்த்த பிளவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. 1. ஆன்மீக அணுகுமுறை. கிறிஸ்தவம் வெளிப்புற மீட்பரை சார்ந்தது, திருக்குறள் உட்புற ஒழுக்கத்தை சார்ந்தது. 2. மனித மதிப்பு. கிறிஸ்தவம் மனிதனை பாவியாக பார்க்கிறது, திருக்குறள் மனிதனை தெய்வமாக உயர தகுதியுள்ளவனாக பார்க்கிறது. 3. காலம். கிறிஸ்தவத்தில் தொடக்கம் முடிவு கொண்டது, திருக்குறளில் தொடக்கம் முடிவற்ற சுழற்சி கொண்டது. 4. அறம். கிறிஸ்தவத்தில் அறம் என்பது கடவுளின் கட்டளை, திருக்குறளில் அறம் என்பது இயற்கையின் நீதி. திருவள்ளுவர் எவ்வித மத கோட்பாட்டிற்குள்ளும் சிக்காமல் சனாதன தர்மத்தின் சாரமான வினை, மறுபிழப்பு, மெய்யுணர்தல் ஆகியவற்றை தர்க்க ரீதியாகவும் உலகளாவிய மனிதநேயத்தோடும் முன்வைக்கிறார். திருக்குறளின் முதல் 30 அதிகாரங்களில் பொதிந்துள்ள கருத்துக்கள் எவ்வாறு கிறிஸ்தவ கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்பதையும், அவை எவ்வாறு சனாதன தர்மத்தின் வேர்களில் முளைத்தவை என்பதையும் நிறுவும் தர்க்கநீதியான ஒப்பீட்டுத் தொகுப்பு, லாஜிக்கல் டீபங்கிங் டாக்குமெண்ட் இதோ. திருக்குறள் வர்சஸ் கிறிஸ்தவம், ஒரு தர்க்கரீதியான ஒப்பீடு. அதிகாரம் 1 முதல் 30 வரை. திருக்குறளை கிறிஸ்தவ சாயலுக்குள் கொண்டுவர முயலும் வாதங்களை வள்ளுவர் பயன்படுத்திய கலைச்சொற்கள் மற்றும் தத்துவங்கள் மூலமாகவே நாம் தகர்க்க முடியும். 1. பிறப்பு மற்றும் இறப்பு குறித்த கோட்பாடு, எஸ்கட்டாலஜி. வள்ளுவம். குறள் 7, 10, 24, 62,
107 பிறவிப் பெருங்கடல், எழுமை, 7 பிறவிகள், மறுபிறப்பு போன்ற சொற்களை மீண்டும் மீண்டும் வள்ளுவர் கையாளுகிறார். கிறிஸ்தவம் மனிதனுக்கு ஒரே ஒரு பிறவி மட்டுமே உண்டு. மரித்த பின் நியாயத் தீர்ப்பு, அதன்பின் ஸ்வர்க்கம் அல்லது நரகம். மறுபிறப்பு என்ற கோட்பாட்டிற்கு அங்கு இடமே இல்லை. தர்க்கம் ஒருவேளை வள்ளுவர் கிறிஸ்தவத்தால் ஈர்க்கப்பட்டிருந்தால் அவர் எழுமை 7 பேர்ட்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார். இது சனாதன தர்மத்தின் புனர்ஜன்மம் தத்துவத்தின் நேரடி வெளிப்பாடு. 2 இறை இலக்கணம், நேச்சர் ஆஃப் டிவினிட்டி. வள்ளுவம் குறள் 1 முதல் 10 வரை. வள்ளுவர் இறைவனை ஆதிபகவன், பகவான், மலர்மிசை ஏகினான், எண்குணத்தான் என்று அழைக்கிறார். சாங்கிய யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் இறைவனுக்கு சொல்லப்படும் 8 குணங்களையே வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவம் இறைவன் ஒரு நபராக, பர்சனல் காட், பிதாவாக சித்தரிக்கப்படுகிறார். எண்குணத்தான் என்ற தத்துவமோ அல்லது உருவமற்ற ஆனால் குணம் கொண்ட பகவான் என்ற சொல்லாடலோ பைபிளில் இல்லை. தர்க்கம் பகவான் என்ற சொல் பகவத்கீதை மற்றும் புராணங்களில் இறைவனை குறிக்க பயன்படுத்தப்படும் சமஸ்கிருத சொல்லின் நேரடி வடிவம். 3 பாவமும் மன்னிப்பும், கர்மா வெர்சஸ் கிரேஸ். வள்ளுவம் குறள் 208 தீயவை செய்தாரை தீயவை பின் சென்று வீயாது அடியுறைந்தற்று. ஒருவன் செய்த தீவினை அவனை நிழல் போலத் தொடரும், இதிலிருந்து தப்ப முடியாது. கர்மா. கிறிஸ்தவம் மனிதன் பாவியாக பிறக்கிறான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த பாவங்களை சிலுவையில் சுமந்து மன்னிப்பார், கிரேஸ் அல்லது ரிடெம்ஷன். தர்க்கம் வள்ளுவர் எங்கும் ஒருவர் உங்கள் பாவத்தை சுமப்பார் என்று கூறவில்லை, மாறாக தன்வினை தன்னை சுடும் என்ற சனாதன கர்ம விதியையே வலியுறுத்துகிறார். 4 புலால் மறுப்பு, ஒரு கலாச்சார பிழவு. வள்ளுவம் அதிகாரம் 26 புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு உயிரை கொன்று உண்பதை வள்ளுவர் வன்மையாக கண்டிக்கிறார். அருள் இல்லாதவர்களே ஊன் உண்பார்கள் என்கிறார். கிறிஸ்தவம் விலங்குகள் மனிதனின் உணவிற்காகவே படைக்கப்பட்டவை என்பது பொதுவான நம்பிக்கை. ஆக்ட்ஸ் 10, 13 மற்றும் 15. இயேசுவும் மீன் உணவை உட்கொண்டதாக பைபிள் கூறுகிறது. தர்க்கம் புலால் மறுப்பு என்பது சனாதன தர்மத்தின் அஹிம்சை மற்றும் சாத்வீக உணவே ஆன்மீகத்திற்கு அடிப்படை என்ற கொள்கையிலிருந்து வந்தது. இது கிறிஸ்தவ ஒழுக்கவியலுக்கு முற்றிலும் புறம்பானது. 5 தேவர்கள் மற்றும் இந்திரன், வேதிக் காஸ்மாலஜி. வள்ளுவம் குறள் 205 மற்றும் 280 விசும்பு கோமான் இந்திரன் மற்றும் புத்தேள் உலகு தேவர் உலகம் பற்றி வள்ளுவர் பேசுகிறார். கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் ஒரே தேவன் மட்டுமே. இந்திரன் போன்ற வேதகால கடவுள்களையோ அல்லது பல தேவர்கள் வாழும் தேவலோகத்தையோ பைபிள் ஏற்பதில்லை. தர்க்கம் இந்திரனை சான்றாக காட்டும் வள்ளுவர் வேதகால நாகரீகத்தின் தொடர்ச்சியை தாங்கி நிற்கிறார் என்பது தெளிவாகிறது. 6 தர்ம சூட்சமம், நியூஆன்ஸ் இன் ட்ரூத். வள்ளுவம் குறள் 292 பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் வாய்மையாகும். இது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் காட்டும் வழி. கிறிஸ்தவம் பொய் சொல்லாதே என்பது 10 கட்டளைகளில் ஒன்று. அதில் எத்தகைய மாற்றமும் எக்ஸம்ஷன் அனுமதிக்கப்படுவதில்லை. தர்க்கம் வள்ளுவரின் வாய்மை இலக்கணம் சனாதன தர்மத்தின் பூதஹிதம் என்ற தத்துவத்தை சார்ந்தது. முடிவு திருக்குறள் என்பது சனாதன தர்மத்தின் புருஷார்த்தங்களை, அறம், பொருள், இன்பம், வீடு என்பதை எளிய தமிழில் சொல்லும் ஒரு நூல். இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் வரலாற்று ரீதியாகவோ காலம் கிமு 31 தத்துவ ரீதியாகவோ எந்த தொடர்பும் இல்லை. கிழக்கத்திய ஞானிகளில் ஒருவர் வள்ளுவர் என்பது வெறும் கற்பனையே தவிர வரலாற்று ஆதாரமல்ல. 7 வேள்விகளும் தேவர் வழிபாடும். திருக்குறளின் 2ஆம் அதிகாரமான வான் சிறப்பு மற்றும் 3ஆம் அதிகாரமான நீத்தார் பெருமை ஆகியவற்றில் சனாதன தர்மத்தின் சடங்கு முறைகள், யக்ஞா, ரிச்சுவல்ஸ் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. திருக்குறள் 18 சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. விளக்கம் மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாக்களும் சிறப்பு தினசரி வழிபாடுகளும் நடைபெறாது.
சனாதன தர்மம். சனாதன தர்மத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பு உண்டு. மனிதர்கள் செய்யும் வேள்விகளால் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள். பதிலுக்கு அவர்கள் மழையை தருகிறார்கள். பகவத்கீதை 3:11. கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் ஏக இறைவனைத் தவிர வேறு தேவர்களுக்கு பூசனை செய்வதோ திருவிழா எடுப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. சிலைகளுக்கோ அல்லது பல தேவர்களுக்கோ பலியிடுவதை பைபிள் அருவருப்பானது என்று கூறுகிறது. தர்க்கம். வள்ளுவர் தேவர்களுக்கான வழிபாடும் பூசனையும் மழையினால் தடைப்படும் என்று கவலைப்படுகிறார். அவர் கிறிஸ்தவ செல்வாக்கு பெற்றிருந்தால் தேவர் வழிபாட்டை சாடியிருப்பார், ஆதரித்திருக்க மாட்டார். 4. தவமும் சித்திகளும். திருக்குறள் 269. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. விளக்கம். தவ வலிமை பெற்றவர்களால் யமனை வெல்லவும் மரணத்தை தள்ளி போடவும் முடியும். கிறிஸ்தவம். மரணம் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுவது. ஒரு மனிதன் தன் முயற்சியால் அல்லது தவம் செய்வதன் மூலம் யமனை வெல்ல முடியும் என்பது கிறிஸ்தவத்தில் கிடையாது. அங்கு ரட்சிப்பு மட்டுமே உண்டு. தவ வலிமையால் வரும் சித்திகள் கிடையாது. தர்க்கம். வள்ளுவர் தவம் செய்வதன் மூலம் இயற்கையை விஞ்சிய ஆற்றல் கிடைக்கும் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் யோக சித்தி கொள்கையாகும். இது கிறிஸ்தவ விசுவாச தத்துவத்திற்கு புறமானது. 9. இல்லறம் ஒரு ஆன்மீக பாதை. திருக்குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. சனாதன தர்மம். சனாதன தர்மம் வாழ்க்கையை 4 நிலைகளாக பிரிக்கிறது. வருணாசிரம தர்மம். அதில் இல்லறத்தான் மற்ற 3 நிலைகளில் உள்ளவர்களுக்கும் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகியவர்களுக்கு உணவளித்து காக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் இயல்புடைய மூவர் என்கிறார். கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் இத்தகைய சமூக படிநிலைகள் கிடையாது. அங்கு குருமார்கள், பிரீஸ்ட்ஸ் மற்றும் பொதுமக்கள், லேய்டி என்ற பிரிவே உண்டு. தர்க்கம். மூவர்க்கும் துணை என்று வள்ளுவர் கூறுவது சனாதன தர்மத்தின் சமூக கட்டமைப்பை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் என்பதை காட்டுகிறது. 10. ஊழ். விதியின் அதிகாரம். த லா ஆஃப் டெஸ்டினி. நாம் இன்னும் ஊழ் அதிகாரத்திற்கு போகவில்லை என்றாலும் முதல் 30 அதிகாரங்களின் பல இடங்களில் வினை, கர்மா பற்றிய குறிப்புகள் வருகின்றன. வள்ளுவம். ஒருவன் இப்போது அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு அவனது முற்பிறவி வினையே காரணம். பிராரப்த கர்மா. கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் ஊழ் அல்லது முற்பிறவி வினை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒருவன் துன்பப்பட்டால் அது கடவுளின் சோதனை அல்லது சாத்தானின் செயல் என்றுதான் கருதப்படும். தர்க்கம். வகுத்தான் வகுத்த வகை என்பது இறைவனின் கட்டளையை விட கர்ம வினையின் விதியையே அதிகம் குறிக்கிறது. 11. ஐந்தவித்தான். புலனடக்கம். திருக்குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசிம்பு கோமான் இந்திரனே சாலும் கரி. தர்க்கம். புலன்களை அடக்கியவனின் பெருமைக்கு சான்றாக இந்திரனை சொல்வது வள்ளுவர் வேத இதிகாசங்களை அதாவது புராணங்களை அறிந்தவர் என்பதற்கு சான்று. அகலிகையின் கதையில் இந்திரன் பெற்ற தண்டனையும் அதன் பின் அவன் பெற்ற சாப விமோசனமும் சனாதன இலக்கியங்களில் புகழ் பெற்றவை. கிறிஸ்தவத்திற்கு தொடர்பே இல்லாத ஒரு இந்திரனை வள்ளுவர் சான்றாக காட்டுவாரா? 12. விருந்தோம்பல் ஒரு வேள்வி. ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஸ் அ சாக்ரிஃபைஸ். திருக்குறள் 81 முதல் 90 வரை. விருந்தோம்பல். வள்ளுவர் விருந்தோம்பலை ஒரு தனிமனித பண்பாக மட்டும் பார்க்காமல் அது ஒருவன் இல்லறத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தர்மமாக கூறுகிறார். சனாதன தர்மம். இது விருந்தினர் வழிபாடு அல்லது அதிதி தேவோ பவ என்பதாகும். பஞ்ச மகா யக்ஞங்களில் ஒன்றான நிரு யக்ஞம் இதையே வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவம். அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உதவுவது சேரிட்டி கிறிஸ்தவத்தில் உண்டு. ஆனால் வீட்டிற்கு வரும் விருந்தினரை தெய்வமாக போற்றுவதும் அதுவே ஸ்வர்க்கத்திற்கான வழி என்பதும் சனாதன தர்மத்தின் தனிச்சிறப்பு. முடிவு. கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படை தூண்களான ஆதி பாவம், இயேசுவே ஒரே இரட்சகர், ஒரே பிறவி போன்ற எதற்கும் திருக்குறளில் இடமில்லை. மாறாக வேள்வி, பூசனை, தேவர்கள், இந்திரன், தவம், மறுபிறவி போன்ற தூய சனாதன தத்துவங்களே முதல் 30 அதிகாரங்களின் ஆதாரமாக உள்ளன. எனவே வள்ளுவர் கிறிஸ்தவத்தால் ஈர்க்கப்பட்டார் என்பது சூரியனை பார்த்து மெழுகுவத்தி வெளிச்சம் வந்தது என்று கூறுவதற்கு சமமாகும். 13. தென்புலத்தார் வழிபாடு. ஆன்செஸ்டர் வர்ஷிப்.
வள்ளுவர் 5வது அதிகாரத்தில் இல்வாழ்க்கை, ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியலிடுகிறார். திருக்குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தாரோம்பல் தலை. சனாதன தர்மம். இங்கு தென்புலத்தார் என்பது இறந்த முன்னோர்களை குறிக்கும், பித்ருக்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நீத்தார் கடன் அல்லது தர்ப்பணம் என்ற சனாதன தர்மம் மிக முக்கியமானதாக கருதுகிறது. கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் இறந்த முன்னோர்களுக்கு உணவு படைப்பதோ நீத்தார் கடன் அளிப்பதோ கிடையாது. இறந்தவர்கள் இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உயிருடன் இருப்பவர்களுக்கும் தார்மீக கடமைகள் வழியாக தொடர்பு இல்லை. தர்க்கம். வள்ளுவர் இல்லறத்தின் முதல் கடமையாக பித்ருக்கள் வழிபாட்டை சொல்வது, அவர் சனாதன தர்மத்தின் பித்ரு யக்ஞம் என்னும் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் என்பதற்கு அசைக்க முடியாத சான்று. பிரபஞ்ச கட்டமைப்பு. சாங்கிய தத்துவம். நீத்தார் பெருமை அதிகாரத்தில் உலகத்தை பகுத்து அறியும் முறையை வள்ளுவர் விளக்குகிறார். திருக்குறள் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சனாதன தர்மம். பிரபஞ்சத்தை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகைகளாக பிரிப்பது சனாதன தர்மத்தின் மிகத் தொன்மையான சாங்கிய யோக தத்துவம் ஆகும். கிறிஸ்தவம். விபிலியத்தில் உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது என்று பொதுப்படையாக சொல்லப்படுகிறதே தவிர, புலனுணர்வுகளின் அடிப்படையில் பிரபஞ்சத்தை சாங்கிய முறைப்படி வகைப்படுத்தும் தத்துவ பின்னணி அங்கு இல்லை. தர்க்கம். வள்ளுவர் இப்பிரபஞ்சத்தை சாங்கிய அறிவியலோடு அணுகுகிறார். இது பாரதத்தின் தத்துவ பள்ளிகளுக்கே உரிய தனித்தன்மை. 15. அந்தணர், ஒரு ஆன்மீக வரையறை. நீத்தார் பெருமை அதிகாரத்தின் இறுதியில் வள்ளுவர் அந்தணர் யார் என்று ஒரு புதிய விளக்கம் தருகிறார். திருக்குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். சனாதன தர்மத்தில் அந்தணர் என்பவர் பிறப்பால் மட்டுமல்லாது அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டும் குணத்தால் மதிக்கப்படுபவர். பிரம்மத்தை உணர்ந்தவரே பிராமணர் என்பது உபநிடத வாக்கு. கிறிஸ்தவத்தில் குருமார்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் மனிதர்களுக்கு போதனை செய்பவர்களே தவிர எவ்வுயிர்க்கும் என்பதில் மிருகங்கள் செடிகொடிகள் உட்பட கருணை காட்ட வேண்டும் என்ற ஆன்மீக வரையறை அவர்களுக்கு முதன்மையானது அல்ல. தர்க்கம். அனைத்து உயிர்களையும் சமமாக காணும் சர்வாத்ம பாவம் கொண்டவர்களே அந்தணர்கள் என வள்ளுவர் கூறுவது சனாதன தர்மத்தின் உயரிய வேதாந்த கருத்தாகும். 16. வினையே தெய்வம். கர்மா ஆஸ் லாஜிக். தீவினையற்றம் அதிகாரத்தில் தீய செயல்களைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவம். தீயவை செய்தால் அது ஒருவனை நிழல் போல தொடரும். இதிலிருந்து தப்பிக்க இறைவனே வந்தாலும் முடியாது என்பது கர்மவிதி. கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் மன்னிப்பை அடிப்படையாக கொண்டது. ஒருவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் மனம் மாற்றமடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்படும். தர்க்கம். வள்ளுவர் மன்னிப்பு என்ற சொல்லையே பயன்படுத்தவில்லை. மாறாக வினைக்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கர்ம நியதியை வலியுறுத்துகிறார். இது சனாதன தர்மத்தின் தவிர்க்க முடியாத விதியாகும். 17. தவம் சக்தியின் ஊற்று. பவர் ஆஃப் பெனன்ஸ். தவம் அதிகாரத்தில் தவத்தின் வலிமையை பற்றி பேசுகிறார். திருக்குறள் 265. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்த தவம் ஈண்டு முயலப்படும். விளக்கம். தவம் செய்தால் நாம் வேண்டியதை வேண்டியபடி அடைய முடியும். தர்க்கம். சனாதன தர்மத்தில் அரக்கர்களும் முனிவர்களும் தவம் செய்து பிரம்மனிடம் வரம் வாங்குவதை பார்க்கிறோம். தவம் என்பது ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம், ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. ஆனால் கிறிஸ்தவத்தில் தவம் பெனன்ஸ் என்பது செய்த பாவத்திற்காக வருந்துவதே தவிர அதன் மூலம் தெய்வீக சக்திகளை பெறுவது அல்ல. 18. அறம் பயன்கருதாத கடமை. நிஷ்காம கர்மா. அரண் மொழியுறுத்தல் அதிகாரத்தில் அறத்தின் தன்மையை சொல்கிறார். திருக்குறள் 31. 32. அறத்தை செய்வதால் ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக செய்யாதே, அது ஒரு மனிதனின் இயல்பு என்பதால் செய். கிறிஸ்தவத்தில் கட்டளைகளை கடைபிடிப்பதன் நோக்கம் பரலோக ராஜ்யத்தை அடைவதே ஆகும். தர்க்கம். பலன் கருதாவல் கடமையை செய் என்ற நிஷ்காம கர்ம தத்துவமே வள்ளுவரின் அறத்திற்கு அடிப்படை.
இந்த 18 தர்க்கரீதியான கருத்துகளும் திருக்குறளின் முதல் 300 பாடல்களில் கிறிஸ்தவத்தின் தாக்கம் ஒரு துளி கூட இல்லாமல் அது முழுக்க முழுக்க சனாதன தர்மத்தின் ஞான கருவூலம் என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கின்றன. 19. செய்யவள் மற்றும் தவ்வை. ஸ்ரீதேவி விசஸ் மூதேவி. அழுக்காராமை. அதிகாரம் 17. அதிகாரத்தில் வள்ளுவர் இரு பெண் தெய்வங்களை நேருக்கு நேராக ஒப்பிடுகிறார். திருக்குறள் 167. அழுக்காறு உடையானை செய்யவள் தம்தையை காட்டிவிடுத்தும் கெடும். விளக்கம். பொறாமை கொண்டவனை திருமகள் ஸ்ரீதேவி வெறுத்து தன் தமக்கையாகிய மூதேவியிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கிவிடுவாள். தர்க்கம். சனாதன தர்மத்தில் திருமகள் லக்ஷ்மி செல்வத்திற்கும் அவரது தமக்கை ஜேஷ்டாதேவி மூதேவி வறுமைக்கும் அதிபதிகளாக கருதப்படுகிறார்கள். கிறிஸ்தவத்தில் செல்வம் என்பது இறைவனின் ஆசிர்வாதம் என்று சொல்லப்படுகிறதே தவிர செல்வத்தை ஒரு பெண் தெய்வமாகவும் ஸ்ரீதேவி என்றும் வறுமையை அவளது மூத்த சகோதரியாகவும் உருவகிக்கும் தத்துவம் அறவே கிடையாது. இது 100% புராண இதிகாச தொடர்பு கொண்ட சனாதன கருத்தாகும். 20. நிலமடந்தை. பூமாதேவி உருவகம். பொறையுடைமை. அதிகாரம் 16. அதிகாரத்தில் பூமியை ஒரு உயிரோட்டமுள்ள பெண் தெய்வமாக காடஸ் எர்த் என்று வள்ளுவர் காட்டுகிறார். திருக்குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம். தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்கும் நிலமடந்தை பூமாதேவி போல நம்மை இகழ்பவரையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தர்க்கம். கிறிஸ்தவத்தில் பூமி என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜடப்பொருள் மேட்டர். ஆனால் சனாதன தர்மத்தில் பூமி என்பது பூமாதேவி. அவளுக்கு பொறுமை அதிகம் என்பதால்தான் அவளை சர்வசகா என்று சமஸ்கிருத நூல்கள் போற்றுகின்றன. வள்ளுவர் பூமியை ஒரு ஜடமாக பார்க்காமல் ஒரு பண்புள்ள மடந்தையாக பெண்ணாக பார்ப்பது சனாதன பார்வையாகும். 21. திரு. மங்களத் தெய்வம். கான்செப்ட் ஆஃப் திரு. வெக்காமை. அதிகாரம் 18. அதிகாரத்தில் திரு என்னும் சொல்லை வள்ளுவர் செல்வத்தின் அதிபதியாக பயன்படுத்துகிறார். திருக்குறள் 179. அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும். இதன் தொடர்ச்சியாக வரும் குறள்களில் திரு என்பது நீங்குவதை குறிப்பிடுகிறார். தர்க்கம். விவிலியத்தில் செல்வம் என்பது மம்மோன் என எதிர்மறையாகவோ அல்லது வெறும் பொருளாகவோதான் பார்க்கப்படுகிறது. ஆனால் வள்ளுவர் திரு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஒருவன் முறையற்ற வழியில் பொருள் தேடினால் அவனிடமிருக்கும் திரு என்ற டிவைன் ப்ராஸ்பாரிட்டி அல்லது லக்ஷ்மி அவனை விட்டு நீங்கும் என்பது சனாதன தர்மத்தின் லக்ஷ்மி கடாட்சம் தொடர்பான நம்பிக்கை. 22. அறம் என்னும் தனித்தெய்வம். புறங்கூறாமை. அதிகாரம் 19. அதிகாரத்தில் அறம் என்பது ஒரு கணக்கராக அல்லது கண்காணிக்கும் தெய்வமாக உருவகிக்கப்படுகிறது. திருக்குறள் 189. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையகம் புறநோக்கிப் புன்சொல் உரைப்பான் பொறை. விளக்கம். புறங்கூறுபவனுடைய பாரத்தைத் தாங்கும் பூமாதேவி அறம் என் செய்யும் என்று வியந்துதான் அவனைத் தாங்குகிறாளோ? தர்க்கம். சனாதன தர்மத்தில் தர்ம தேவதை என்று ஒரு தனி உருவகம் உண்டு. யம தர்மராஜனே தர்மத்தின் அதிபதி. அறம் என்பது வெறும் விதி அல்ல, அது ஒரு கண்காணிக்கும் சக்தி. கிறிஸ்தவத்தில் கட்டளைகள் மட்டுமே உண்டு. அறமே ஒரு தெய்வமாக மாறி சிந்திப்பதாக கூறும் தர்மதேவதை தத்துவம் கிடையாது. 23. துறவிகளின் தவமும் சாபமும். த பவர் ஆஃப் எசெட்டிக்ஸ் கர்ஸ். நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. அதிகாரத்தில் துறவிகளின் சொல்லுக்கு இருக்கும் வலிமையை வள்ளுவர் கூறுகிறார். திருக்குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். சனாதன இதிகாசங்களில் முனிவர்கள் இடும் சாபமும் தரும் வரமும் பிரபஞ்ச விதிகளையே மாற்றும் வல்லமை கொண்டவை. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற நிறைமொழி மாந்தர்களின் கதைகளே இதற்கு சான்று. கிறிஸ்தவத்தில் தீர்க்கதரிசிகள் இறைவனின் செய்தியை சொல்பவர்களே தவிர முனிவர்களைப் போல தங்களது சொந்த தவ வலிமையால் சாபமிடும் அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல. 24. இந்திரன் அகலிகை புராணச் சான்று. மைத்தலாஜிக்கல் ஆங்கரிங். நீங்கள் கேட்டது போல இந்திரனை சொல்லும் அந்த 25வது குறள் ஒரு மிகப்பெரிய தர்க்க ஆயுதம்.
திருக்குறள் 25 ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு கோமான் இந்திரனே சாலும் கரி. ஆழமான தர்க்கம். ஐம்புலன்களையும் அடக்காததால் இந்திரன் கௌதம முனிவரிடம் சாபம் பெற்றான். பின்னர் புலன்களை அடக்கிய முனிவரின் பெருமையை உலகுக்கு உணர்த்தினான். இந்த அகலிகை கௌதமர் இந்திரன் புராணக் கதை தெரிந்தால்தான் இந்த குறளின் முழு பொருளும் விளங்கும். கிறிஸ்தவ முரண். ஒருவேளை வள்ளுவர் கிறிஸ்தவ ஞானியாக இருந்திருந்தால் புலனடக்கத்திற்கு சான்றாக யோசேப்பையோ அல்லது பிற விபிலிய மாந்தர்களையோதான் சொல்லியிருப்பார். அதை விடுத்து புறச்சமய தெய்வம் என்று கிறிஸ்தவம் கருதும் இந்திரனை உயரிய சான்றாக, அதாவது கரி என்று ஒரு புற உயரிய சான்றாக ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார். முடிவு. முதல் 30 அதிகாரங்களில் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கும் ஸ்ரீதேவி, மூதேவி, பூமாதேவி, இந்திரன் போன்ற சொற்களும் அவற்றுடன் இணைந்த தத்துவங்களும் திருக்குறளை சனாதன தர்மத்தின் ஒரு கிளையாகவே அடையாளப்படுத்துகின்றன. கிறிஸ்தவ மதத்தின் எந்த அடிப்படை அடையாளமும் இன்றி பாரதத்தின் தொன்மை புராண மரபுகளோடு இழைந்து நிற்கும் திருக்குறளை கிறிஸ்தவ நூல் என்று கூறுவது தர்க்கரீதியாக முற்றிலும் பொய்யானது. திருக்குறளின் ஆழமான தத்துவங்களை ஆராயும்போது அது முன்வைக்கும் வாழ்வியல் அறம் சில இடங்களில் ஆபிரகாமிய மதங்களின், முக்கியமாக தற்போதைய கிறிஸ்தவ இறையியல் அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபடுவதைக் காணலாம். முதல் 300 குறள்களையும் பொதுவான திருக்குறள் தத்துவங்களையும் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது பின்வரும் 4 முக்கிய புள்ளிகள் கிறிஸ்தவ மத கோட்பாடுகளுக்கு நேர் முரணாக அல்லது தத்துவ ரீதியாக எதிராக அமைகின்றன. 1. வினை கோட்பாடு வெர்சஸ் கடவுளின் கருணை. கர்மா வெர்சஸ் டிவைன் கிரேஸ். கிறிஸ்தவ மதத்தில் மூல பாவம் ஒரிஜினல் சின் மற்றும் கடவுளின் மன்னிப்பு டிவைன் ஃபர்கிவ்னஸ் மிக முக்கியம். ஒருவர் செய்த பாவங்களை கடவுள் மன்னிப்பார் என்பது அதன் அடிப்படை. ஆனால் வள்ளுவம் ஊழ் மற்றும் வினை தத்துவத்தை வலியுறுத்துகிறது. தான் செய்த வினையின் பயனை தானே அனுபவிக்க வேண்டும் என்கிறது குறள். முரண்பாடு. ஊழிற் பெருவலி யாவுள. குறள் 380. விதியை விட வலிமையானது எதுவும் இல்லை. இங்கே ஒரு நபர் செய்த தவறுக்கு இன்னொருவர், இயேசு போன்ற ஒரு மீட்பர் பலியாகி பாவத்தை போக்க முடியும் என்ற தத்துவத்திற்கு இடமில்லை. செய்த வினை செய்தவனை தேடி வரும் என்பதே வள்ளுவம். 2. மறுபிறவி வெர்சஸ் ஒரே வாழ்வு. ரீஇன்கார்னேஷன் வெர்சஸ் லினியர் லைஃப். கிறிஸ்தவ கொள்கையின்படி மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்வுதான். மரணத்திற்கு பின் தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே, அதன் பின் ஸ்வர்க்கம் அல்லது நரகம். வள்ளுவர் பல இடங்களில் 7 பிறப்பு பற்றி பேசுகிறார். குறள் 62. 7 பிறப்பும் தீயவை தீண்டா. குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. முரண்பாடு. பிறப்பு என்பது ஒரு சுழற்சி என்பதும் முற்பிறவியின் பலன் இப்பிறவியில் தொடரும் என்பதும் கிறிஸ்தவ மதத்திற்கு முற்றிலும் எதிரான தத்துவம். 3. புலால் மறுத்தல் மற்றும் கொல்லாமை வெஜிடேரியனிசம் அண்ட் அஹிம்சா. கிறிஸ்தவத்தில் விலங்குகளை கொன்று உண்பது பாவமாக கருதப்படுவதில்லை. மாறாக மனிதனின் உணவுக்காகவே விலங்குகள் படைக்கப்பட்டன என்ற கருத்து நிலவுகிறது. வள்ளுவர் புலால் மறுத்தல் மற்றும் கொல்லாமை ஆகியவற்றுக்கு தரும் முக்கியத்துவம் மிக அதிகம். குறள் 251. தன்னூன் பெருக்கிற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனும் ஆளும் அருள். அதாவது தன் உடலை வளர்க்க இன்னொரு உயிரின் உடலை உண்பவனுக்கு அருள் எப்படி சேரும்? முரண்பாடு. ஜீவகாருண்யம் மற்றும் புலால் உண்ணாமை என்பது சனாதன தர்மத்தின் ஒரு முக்கிய அம்சம். இது விலங்குகளையும் ஆன்மாக்களாக கருதுகிறது. இது கிறிஸ்தவத்தின் மனித மையவாதம் ஆந்த்ரபோசென்ட்ரிசம் போக்குக்கு எதிரானது. 4. தெய்வீக தன்மை மனித முயற்சியின் எல்லை. கிறிஸ்தவத்தில் அனைத்தும் கடவுளின் சித்தம் வில் ஆஃப் காட். மனிதன் கடவுளை சார்ந்தே இருக்க வேண்டும். வள்ளுவர் தெய்வத்தை விட மனித முயற்சியை ஓரிடத்தில் உயர்த்தி பிடிக்கிறார். குறள் 619. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். முரண்பாடு. கடவுளால் ஒரு காரியம் ஆகாது என்றாலும் கூட உழைப்பு பலன் தரும் என்கிறார் வள்ளுவர்.
இது கடவுளின் முழுமையான அதிகாரத்தை சார்ந்து நிற்கும் மத கோட்பாடுகளுக்கு ஒரு சவாலான தத்துவமாகும். 5. துறவறம் அசெட்டிசிசம். கிறிஸ்தவத்தில் துறவரம் உண்டு என்றாலும் வள்ளுவர் கூறும் நீத்தார் பெருமை மற்றும் துறவு அதிகாரம் 35 என்பது புலன்களை ஒடுக்கி ஆசைகளை அறுத்து பிறவி பெருங்கடலை நீந்துவதை குறிக்கிறது. இது வேதகால ரிஷிகள் மற்றும் சந்நியாச முறைக்கு நெருக்கமானது.